சார் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் சார். கறி கடை தான் இருக்கு. உள்ள போவா சார்? ஓகே சார். நீங்க ஆர்டர் பண்ண சிக்கன் குழம்பு. கறி கடையில மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பா? கறி கடை தானே இது? என்ன ஒருத்தர் சிக்கன் குழம்புன்றீங்க, ஒருத்தர் மட்டன் குழம்பு கொடுத்து அனுப்புறீங்க? அதான் வியாபார நேரத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்க இது ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு. என்னவோ கொடுங்க. சிக்கனு கறி தானே போடுறீங்க, அதே குழம்புன்றாங்க. பச்சை கறிய பாத்திரத்துல போடுறாரு. மஞ்சள் கருவேப்பிலை வேற போடுறாப்புல. தண்ணி ஊத்தாதீங்க, கறி கெட்டுற குழம்பு தண்ணியா தாங்க ஐயா டைம் ஆயிடுது. வளவல பேசாதீங்க, கஸ்டமர்கிட்ட கொடுங்க. என்னங்க புதுசு புதுசா என்னென்னவோ பண்றீங்க சார்? வந்துட்டு இருக்கேன் சார். வெயில் வேற ஓவரா இருக்கு சார். சார் வந்துட்டு தான் சார் இருக்கேன். வெயில் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, கோச்சிக்காதீங்க சார். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுகிறது? நான் சாப்பிட வேணாவா? எங்கயா கறி குழம்பு? கறி குழம்பா சார்? என்ன சார் இதை போய் குழம்புன்றீங்க? அந்த ஆள் நானா பச்சை கறியை டப்பால போட்டு விட்டுட்டு மஞ்சள் மிளகாத்தூள் கருவேப்பிலையை போட்டு விட்டா, நீங்க என்னன்னா குழம்புன்றீங்க? பச்சை கறி எப்படி சார் சாப்பிடுவீங்க? குக்கர்ல வேக வச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் சார் குழம்ப சாப்பிடுவாங்க. சார் ஒன்றும் புரியல சார் எனக்கு. புரியலையா? என்னங்க இது குழம்பா இருக்கு? கொஞ்சமான வெயிலா காயுது. அடிக்கிற வெயில்ல கறியை தூக்கி போட்டா குழம்பா மாட்டேயா? உனக்கு புரியல? பார்த்து 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 சார். அங்க சிக்கன் தான் எடுத்து போட்டேன். இது இவ்வளவு பக்குவமா வந்துருக்குதாங்க. அதாவது பாய் சிக்கனை போட்டு தக்காளி மசாலா கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் போட்டாருன்னா வீட்டுக்கு வரத்துக்குள்ள அது குழம்பா மாறிடும். அட பாவி, இது கூட உனக்கு தெரியாதா? இது தெரியாம கேஸ்லாம் புக் பண்ணி சமைச்சுன்னு சார் நான். சார் இவ்வளவு டேஸ்டாவா சார் இருக்கு? டேஸ்டாவும் வாசமா இருக்குமாவா? பார்த்தல பூனியில கத்த ஆரம்பிச்சிடுது. முதல்ல கிளம்பியா? டேஸ்ட்டை பத்தி பேச வந்துட்டேன். வீட்டில் செஞ்சவங்க டேஸ்ட் வராதியா? சும்மா கறியை போட்டு தண்ணியை ஊற்றி பாய் என்ன தான் பண்ணுவான்னு தெரியல. அடிக்கிற வெயிலுக்கு 3 மாசத்துக்கு கேஸே வாங்குவானா? ஃப்ரீ. நான் அந்த கறி கடைக்காரர்கிட்ட போய் அந்த கறி குழம்பு வாங்கிட்டு தான் போறேன்.